ஸோ டுவல் நேச்சருன்ற கான்செப்ட்குள்ள நம்ம கன்ஃபார்மா வச்சுட்டோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ விட்டுட்டு போக முடியாது பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. கால்குலேட் எனர்ஜி ஆஃப் 1 mole of photon of radiation whose frequency is 5 into 10 power 14 hertz. அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க? mu is equal to 5 into 10 power. நான் வந்து ஒயிட் ஸ்கிரீன்ல எழுதுறேன். ஓகே, என்னென்ன கொடுத்திருக்காங்கம்மா? ஒன்லி மியூ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மியூனா என்னது? இட் இஸ் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை மட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? calculate energy for 1 mole of radiation. Okay, not 1 quantum of radiation, 1 mole of radiation question நம்ம கேட்டிருக்காங்க. Okay, this is the important thing. E is equal to என்ன formula பார்த்தோம் நேத்து? What is E is equal to? h Planck's constant into frequency. Very good. Planck's constant into frequency. E is equal to what? H nu. Correcta? E is equal to H nu. So listen, in the side பாருங்க. We know that இங்க கேக்குறது calculate energy ன்னு ஒரு வேர்ட் பாக்குறேன். ஃபார்முலா என்ன? E is equal to H nu. ஓகே, யாருக்கு வேணும்? 1 mole of photonக்கு வேணும். frequency கொடுத்திருக்காங்க. அப்படின்னா mu is already given, that is 5 into 10 power 14. Okay, mu is already given, that is 5 into 10 power 14 hertz. That's sigma. So இப்ப நமக்கு வேற h equal to என்ன சொல்லிருக்கோங்க? What is h? What is h? Kanish, what is h, Kanish? Kanish, h னா என்னப்பா? கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்னது? h னா ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்னது? Hello, Kanish is there, right? Notes எடுக்கிறீங்களா? Kanish, மேம் நோட்ஸ் எடுக்கலையா? எடுத்துதான் மேம் இருக்கேன். அப்ப h னா நேத்து எழுதிருப்பீங்கல, என்ன எழுதுனீங்க h-க்கு? Planck's constant எழுதலையா? ஓகே மா, இந்த நல்ல டைம் சொல்லுமா. என்ன கணேஷ் எழுதலையா? அப்புறம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தெரியுமா தெரியாதா? ஓகே, வாட் எவர் இட் இஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நாட் கிரிட்டிக்கல், அவ்வளவுதான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த கத்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஆம்பிஷன் இருக்கு, கத்துக்கணும், எக்ஸாம்ல அப்பியர் ஆகணும், அதுல கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கான பேஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹாவ் டு மெயின்டைன் a focused environment. புரியுதா? உங்களை சுத்தி எது நடந்தாலும் நடக்கதான் பாத்துக்கோ. தனியா ரூமுக்கு போ, க்ளோஸ் பண்ணிக்கோ, உட்கார்ந்து நோட்ஸ் எடு, கவனி. ஃபுல்லா 100%மே கிளாஸ்ல தான் இருக்கணும். அதான் எனக்கு வேணும். சரி, இப்ப கவனிங்க. E is equal to H nuங்கிற ஒரே ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ H equal to தெரியும், mu equal to தெரியும். அப்படி E எப்படி நம்ம கண்டுபிடிச்சலாம்? என்ன பண்ணுவீங்க? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது? 6.626 into 6.626 into 10 power minus 34 Joule second. Joule seconds. 2 seconds. So பிளாங்க்ஸ் குவாண்டம் வேல்யூவை மெமரி பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க நிறைய முறை போட போட அது வந்து டிஃபால்ட்டா எல்லாரோட மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா? சோ ஹெச் வேல்யூவை போட்டாச்சு. இன்டூ ஃப்ரீக்வன்சி வேல்யூவை போட்டுடலாம். 14 ஹெட்ஸ் அப்படின்ட்டு போட்டுட்டோம். இங்க பாருங்க, ஹெட்ஸ் நம்ம என்னன்னு எழுதலாம் தெரியும். 1 ஹெட்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? செகண்ட் இன்வெர்ஸ்ல எழுதலாம், ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு. சோ செகண்ட் இன்வெர்ஸும் போட்டுக்கோங்கம்மா, முடிஞ்சிச்சு. So that after that we have to multiple the two terms. So அது நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? 6.626 into 5 மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வர வேல்யூவை நீங்க வந்து 10 இருக்கு, வேற என்ன இருக்கு? 10 பவர் மைனஸ் 34 இருக்கு. அதுக்கப்புறம் 10 பவர்
பிளஸ் 14 இருக்கு. இவங்க 2 பேரும் நீங்க பண்ணீங்கனாலே அரவுண்ட் ஒரு என்ன வரும் ஆன்சர்? 34ல 14 போச்சுன்னா என்ன வரும் ஆன்சர்? 20. 10 to the power minus 20. 20. ஓகே 20. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவுக்கான ஆன்சர்ல மேபி 0 பாயிண்ட்ல என்ன Ma'am, வந்திருக்கும்? 199.51. எஸ். 199.51. 189 189 Ma'am, எங்க sorry ma'am, வந்திருக்கும்? 1 moleக்கு ஆன்சர் வந்து 3.313. ஓகே சூப்பர். 3.3 இது மல்டிபிள் நீங்க தான் பண்ணணும்பா. புரியுதா? சோ ஜூல் இருக்கு. சோ இப்போ இது வரலும் E ஈக்குவல் டு என்னங்கிறதுல ஓகே நோ இஷ்யூஸ். பட் த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இட் இஸ் ஃபார் 1 ஃபோட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 குவாண்டம் ஒரு ஃபோட்டானுக்கு. ஓகேவா? 1 ஃபோட்டானுக்கு. மேம் ஃபோட்டான்ங்கிற வேர்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு குவாண்டம். குவாண்டமும் ஃபோட்டானும் ஒண்ணுதான். லைட்ல இருக்குல்ல லைட் இதான் லைட்டோட ரேடியேஷன் வச்சுக்கோ. சன்லைட்டோட ரேடியேஷன்னா திஸ் இஸ் அ ரேடியேஷன்னா இட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸா இருக்காது. பாக்கெட்டா ஆர் கான்கிரீட்டா சாரி டிஸ்கிரீட் வேல்யூவா இருக்கும்னு சொன்னல. தட் டிஸ்கிரீட் வேல்யூ இதுவே இது யாரோடதுன்னு சொன்ன சன்லைட்னு வச்சுக்கோங்களேன். இதோ பேர் வந்து ஃபோட்டான் அவ்வளவுதான். நார்மல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு குவாண்டம் இவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ தட் நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3.3ங்கிறது வந்து 1 ஃபோட்டானோட எனர்ஜி. இந்த ஃப்ரீக்வென்சில இருந்தா இந்த எனர்ஜி. இப்போ 1 ஃபோட்டானுக்கு அவங்க கேட்கல. 1 மோல் ஆஃப் ஃபோட்டானுக்கு கேக்குறாங்க. 1 mole of anything is equal to 6.022 into 10 power 23 mole inverse. ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 23 mole. 23ங்கிறத வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டா? தட்ஸ் வை நமக்கு வந்து எனர்ஜி 1 ஃபோட்டானுக்கு கண்டுபிடிச்சிருக்கும். 1 ஃபோட்டானுக்கு தெரியும்னா அப்ப திஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டானுக்கு நீங்க ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணா போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 ஃபோட்டான் கேட்டா என்ன பண்ணுவீங்க? 3.313 into 10 power minus 19 ஜூல் into 2ன்னு போடுவீங்க. ஏன் 2 ஃபோட்டானுக்கு கேட்டா. கரெக்டா? ஆனா இப்ப கொஸ்டின் அது இல்ல. 1 மோல் ஆஃப் ஃபோட்டான். 1 மோல்ல எவ்வளவு ஃபோட்டான் இருக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இருக்கு. You know that already, right? So அதனால 0.222 into 10 to the power of 23 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணணும். Okay, so this is about 1 mole of photon. That's why and mole inverse. Okay, because this value இங்க நமக்கு mole inverse. After that நீங்க இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணீங்கன்னா the answer is டைரக்டாவே நான் இங்க போட்டுறேன் புக்ல இருக்கிறது. because calculation பார்ட்ட நீங்க சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவ்வளவுதான்ப்பா. so kilojoule mole inverse, that's it. okay, கிலோ ஜூலுங்கிறதுமே நீங்க ஜூல் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அதை நீங்க 3 டிஜிட் தள்ளி வைக்கிறதுனால கிலோ ஜூல்ல மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஃப்ரீக்வென்சி கொடுத்துட்டாங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, பண்ண முடியுமா எல்லாராலையும்? சோ இங்க மேத்தமெட்டிக்கல் பார்ட் பெண்டிங் வைக்கிறேன். யூ ஹாவ் டு டூ a lot of thing because one problem நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்களேன். it still takes about half an hour. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட் முடிக்கணும்பா. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது நான் இப்ப ப்ராப்ளமோட மெத்தட் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் அனுப்புனா நீங்க என்ன பண்ணிடலாம்? எல்லா எக்ஸசைஸுமே சால்வ் பண்ண முடியும் உங்களால. அவ்வளவுதான். இப்போ நம்ம எனர்ஜி ஒண்ணு முடிச்சிட்டோமா? இப்ப அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. see this நமக்கு 2 நாள் நெக்ஸ்ட் லீவ் இருக்கு. எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம்வொர்க் நான் கொடுக்கறதெல்லாம். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 2.7 பாருங்க. 100 வாட் பல்ப் கொடுத்திருக்காங்க. அதோட எமிஷன் வந்து வேவ் லென்த்தோட